திருகோணமலையிலே காணப்படுகின்ற ஒரு பிரச்சனையை இந்த இடத்திலே கூறி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக இலங்கை கனிய மணல் கூட்டு ஸ்தாபனத்தினுடைய ஊழியர்கள் இன்று 5 நாளாக அந்த வளாகத்திலே ஒரு அமைதியான முறையிலே அவர்கள் அந்த இடத்திலே ஒரு ஆர்ப்பாட்டத்தை அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். இன்று 83 ஊழியர்கள் சுமார் 15 மாதங்கள் அவர்களுக்கான சம்பளம் வழங்கவில்லை, அந்த சம்பளத்தை வழங்குங்கள் என்ற அடிப்படையிலே இன்று அவர்கள் அந்த பிரதேசத்திலே அவர்கள் ஒரு சிறிய ஆர்ப்பாட்டத்தை, கவலையீர்ப்பு போராட்டத்தை அந்த இடத்திலே ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். உண்மையிலே அது கவனிக்க வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. சென்ற அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட அந்த வேலை வாய்ப்புகள் பல குறைகள் சொல்லப்படுகின்றன, பல விடயங்கள் பேசப்படுகின்றன. ஆகையால் அரசாங்கம் என்ற அடிப்படையிலே அவர்களோடு சம்பந்தப்பட்ட குடும்பங்கள் காணப்படுகின்றன. இன்று 15 மாதங்கள் அவர்களுக்கு சம்பளம் வழங்கப்படவில்லை என்ற காரணத்தினால் இன்று அவர்களுடைய மனைவிமார்கள், அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய குடும்பங்கள் இன்று பல கஷ்டத்திலே அந்த செயற்பாடுகளை அவர்கள் பல கஷ்டத்திலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் இந்த 83 ஊழியர்களுடைய குடும்பம் அவர்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்கான அந்த நிவாரணங்களை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க வேண்டும். இவர்களும் பல முயற்சிகள் செய்திருக்கின்றார்கள், அமைச்சர்களை சந்தித்திருக்கின்றார்கள், செயலாளர்களை சந்தித்திருக்கின்றார்கள், உரிய அதிகாரிகளிடம் அவர்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் எடுத்து கூறிய இருந்த போதிலும் இன்னும் அவர்களுக்கான அந்த தீர்வு வழங்கப்படவில்லை என்பது ஒரு கவலையான விடயமாக இருக்கின்றது. இன்று 5 நாளாக அந்த போராட்டத்திலே அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் அரசாங்கம் என்ற அடிப்படையிலே தயவு செய்து இந்த 83 பேருடைய சம்பள நிலுவையினுடைய தீர்வை நீங்கள் வழங்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.